மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் ஸ்கீம்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நாகையில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 512 மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி திங்கட்கிழமை பட்டங்களை வழங்கினார். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மீன்வளத்துறை வந்து புதிய உயரங்களை அடைய உதவும் வகையில் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமுடைய பேர் வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு 5 இயர் ஸ்கீம் 2020 2025 வரைக்கும். இந்த மீன்வளத்துறையை புதிய உயரங்களை அடைவதற்காக 20,050 கோடி முதலீட்டில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மீன் உற்பத்தியை 70 லட்சம் டன்னாக அதிகரிப்பது மற்றும் மீன்வள ஏற்றுமதி வருவாயை 1 லட்சம் கோடியாக அதிகரிப்பது.